மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து உண்மை தெரிய வருது. என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது எப்படி தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து மனோகர் கிட்ட சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணவங்க கிட்ட, போஸ்ட்மார்ட்டம் செஞ்சவங்க கிட்ட போயிட்டு உண்மையை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனோகரும் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. அங்கே போய் விசாரித்தா தான் தெரியுது, அது ரேணுகாவே கிடையாது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணது ரேணுகாவே கிடையாது, வேறு யாரையோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த உண்மையை மனோகர் வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய்க்கு சொன்னதும் அதிர்ச்சியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த விஷயத்தை உடனே மல்லிக்கிட்ட சொல்லணுமே அப்படின்றதுக்காக மல்லிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. மல்லி அது உண்மையிலே நம்மளோட ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சொல்லிகிட்ருக்காரு. அவரோட அந்த மூஞ்சில் இருக்கிற ரியாக்ஷனு, அவங்க சொல்கிற விதம், இது எல்லாமே மல்லியை ரொம்பவே பாதிக்குது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு மட்டும் ஏன் இப்படி வருது, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, இப்போ தான் நான் விஜய் மேலே இருக்கிற லவ் புரிஞ்சு அவருக்கு புரிஞ்சு நாங்கள் இப்போ தான் ஒன்றாவே சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஒரே ஃபீலிங்ஸாக இருக்குது. மல்லியால் அங்கே எதுவுமே பேசவே முடியல. அங்கேருந்து வந்துடுறாங்க, தனியாக வந்துட்டு அழுந்துட்டுருக்காங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அழுந்துட்டு அப்போக்கும் அவங்க வந்து விஜயை வந்து இப்போ எதுவுமே பண்ண முடியாது, இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போகவும் முடியாது. ஆனால் மல்லி அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் நம்ம இடத்த அக்காவுக்கு கொடுத்துடணும், அவங்க இடத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் யோசிப்பாங்கன்னு தெரியல. உண்மை மல்லி வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. அதனால தான் அவங்க மற்றவங்கள பற்றி யோசிக்கிறாங்க, தன்னோட ஆசை எல்லாத்தையும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மல்லி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா, நம்ம விலகிடலாம், விஜயை விட்டு நம்ம விலகிடலாம், ரேணுகாவையும் விஜயும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ஒரு பிளான் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி என்ன சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அங்கே பிச்சை எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரு அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க மூலமாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ரேணுகாவை எப்படியாவது காப்பாற்றிடணும், நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்க ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க, அந்த ஏஜென்ட்டு, யார் இது புதுசாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மல்லி வந்து மாட்டிப்பாங்களா என்னன்னு தெரியல. இதில் வந்து விஜய்க்கு வந்து மல்லியை ஏற்றுப்பாங்களா இல்லை ரேணுகா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்களான்னு தெரியல. இதில் மல்லி தான் ரொம்பவே பாவம். இந்த வெண்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, ரேணுகா அம்மாவும் வேணும்னுவாங்க, இல்லை மல்லி அம்மாவும் வேணும்னு சொல்லுவாளான்னு தெரியலை. இதில் யார் பக்கம் பார்த்தாலும் மல்லி தான் ரொம்பவே பாவம். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே நிலையாக இல்லை. இவ்வளோ நாள் சாகாத ஒருத்தவங்களுக்காக இவ்வளோ நாள் வாதாடினாங்க. இப்போ தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ளே ரேணுகா உயிரோடையே இருக்காங்கன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் மல்லியால் எப்படி விஜய் கூட வாழ முடியும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.